கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் கன்னிராசிக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். நீங்கள் பேசுகிறத வச்சு சின்னதாக ஒரு கலகங்கள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தொடர்பு வந்தாலே அந்த மாதிரி கலகங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள் தாயாரிடம் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். சில பேருக்கு வந்து நிலபுலன்களை வச்சு கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை சின்னதாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 6ஆம் அதிபதியான சனி. 5 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையிலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 7ல் வந்து சனி இருக்கும்பொழுது பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், அதை மனைவி, கணவன் யாராக இருந்தாலும் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அதை பார்த்து கொஞ்சம் கடுப்பாவீங்க. ஸோ நீங்கள் அது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக அவங்க அதை கொஞ்சம் புஷ் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதி வந்து 10ல் வந்து வக்கரமாக இருக்கும். பிஸ்னஸ் செக்டாரில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் செலவுகள் வந்துடும், அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 3லும் நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வியாபார ரீதியாகவும் நிறைய பிரயாணமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது, அதனால் ஒரு நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சந்திரன். 11ஆம் அதிபதி சந்திரன் வாரத்தின் உற்பத்தி நல்ல ஒரு லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.